தொடர்ந்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல சீனிவாஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். சார், பிரதமர் சென்னையில் இது போல நிகழ்ச்சியை நடத்துவது முதல் முறை. 3 தொகுதிக்கும் சேர்த்து வாக்கு கேட்கிறார். இது இம்பேக்டை வாக்கு வங்கியில் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா, இல்லை வெறும் ஒரு மாஸ் க்ரௌடை மட்டும் காட்டுறதோடு முடிஞ்சிடும்னு பார்க்கணுமா? அது இல்லை, இது மக்களோட கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம். இது யாத்திரை, நடைப்பயணம், இந்த மாதிரி விஷயம்லாம் இதை சமூக ஊடகங்கள் மூலமா கூட செய்ய முடியும். ஆனா ஏன் மெனக்கிட்டு வரணும்? எதுக்காக ஒரு ரோட் ஷோன்னு பண்ணணும்? அப்ப அந்த ரோட் ஷோன்னு பண்றப்ப ஏற்படக்கூடிய அந்த இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரைம் மினிஸ்டர் வர்றாரு, 2 பக்கமும் வரவேற்பு, அது காட்சி ஊடகங்கள் வாயிலாக பெருமளவு போகிறது. இப்ப அந்த ரோட் ஷோவை மையப்படுத்தி இப்ப நீங்க விவாதிக்கிறீங்க, நீங்க இப்ப என்கிட்ட கேள்வி கேட்கறீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். இப்படியா இது எத்தனை விதமான செயல்பாடுகளை கொண்டு வருதுங்கிறத பாருங்க. இது ஒரு பெரிய இம்பாக்டா, ஒரு தாக்கத்தை உருவாக்கும். இது நிச்சயமா ஒரு ஓட் மொபிலைசேஷனுக்கே நேரடியாக பயன்படும், இல்ல சந்தேகம் கிடையாது. பட் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்றது அப்படின்றது வேற ஒரு செய்தியை இண்டிகேட் பண்ணுது. இத்தனை முறை வர்றாரு அப்படின்னா வட இந்தியாவில் செல்வாக்கு சரிஞ்சிருச்சோ, வட இந்தியாவில் நினைச்ச அளவுக்கு வெற்றி பெற முடியாதுன்ற அச்சமா அப்படின்ற கேள்வியும் வருது இல்லை? அப்படி கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வரக்கூடிய கருத்து கணிப்புகள் நீங்க ஒவ்வொன்றா எடுத்து பாருங்க. ஒரு கருத்து கணிப்பாவது முன்ன பின்ன மாற்றி சொல்லியிருக்கான்னு பாருங்க. எந்த கருத்து கணிப்பாவது நார்த் இந்தியாவில் இருக்கிற யூபியில 80க்கு 70 தொகுதிக்கு குறையும் பிஜேபின்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்குன்னு சொல்லுங்க. கடைசியா ஒரு நியூஸ் 18 கருத்து கணிப்பு 77 தொகுதிகள் வரை பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பீகார்ல இருக்க 40ல 38 தொகுதிகள் வரைக்கும் பிஜேபி கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நார்த் இந்தியால சரிந்ததுன்னு இல்ல, மோடிக்கு ஒரு கனவு இருக்கு, எல்லா இடங்களிலும் பிஜேபி இருக்கணும் அப்படின்னு. இதை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது 2014 ஆட்சிக்கு வந்தப்போ அவங்க என்ன திட்டமிட்டாங்கன்னா, 2019 வடகிழக்கு இந்தியாவிலையும் அதே போல மேற்கு வங்கத்தை பெனிட்ரேட் பண்ணணும், வெற்றி பெற்று காட்டணும்னு அந்த 5 ஆண்டுகள் திட்டமிட்டு உழைச்சாங்க. அதனுடைய தாக்கத்தையும் அதனுடைய வெற்றியையும் 2019 பார்த்தோம். வடகிழக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 25 தொகுதிகளில் 21 தொகுதிகளில் பிஜேபி கூட்டணி வென்றது. அதே போல வெஸ்ட் பெங்கால்ல எவ்வளவு பெரிய இம்பாக்டை உருவாக்கினாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 18 தொகுதிகளில் பிஜேபி வென்றது. அதே போல 2019 ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழ்நாடு குறிவைக்கப்பட்டது. மொத்த சவுத் இந்தியால மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை உருவாக்கணும். ரீசெண்டா பிரசாந்த் கிஷோர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தார். தமிழ்நாடுங்கிறது தென்னிந்தியாவுடைய யூபி அப்படின்னு. ஏன்னா தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய மாநிலம் தமிழ்நாடு தான். பாண்டிச்சேரி சேர்த்தா 40 தொகுதி, யூபியில 80ல பாதி இங்க இருக்கு. அப்புறம் கேரளா அவங்க தொடர்ந்து டபுள் டிஜிட்ல 15 வருடங்களுக்கு மேலாக டபுள் டிஜிட்ல இருந்துட்டு இருக்காங்க. ஆனா தொகுதியை ஜெயிக்க முடியாமலே போயிட்டு இருக்கு. இந்த தடவை தொகுதியை எப்படியா ஜெயிக்கணும் பாக்குறாங்க. இது வரைக்கும் அவங்களுடைய கேட்வேயா கர்நாடகா மட்டும் இருந்தது. இப்ப என்டையர் தமிழ்நாடு. அதே போல நீங்க பாருங்க, இப்ப ஆந்திரால சந்திரபாபு நாயுடுவோட கூட்டணி வச்சிருக்காங்க. இப்ப அந்த கூட்டணி பலத்தின் மூலமா ஒரு 2-3 தொகுதி வரை பிஜேபி ஜெயிப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. பிஜேபிக்கு 6 தொகுதி வரைக்கும் கொடுத்திருக்காங்க, அதுல ஒரு 3 தொகுதியா ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்க. சோ அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டுல ஒரு சில தொகுதிகள், ஆந்திரால கொஞ்சம், அதே போல கேரளால 1-2 தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் எல்லாத்துலயுமே கிட்டத்தட்ட, அப்புறம் தெலுங்கானால அப்படிங்கிறப்ப சவுத் இந்தியால எல்லா மாநிலங்களிலுமே பிஜேபிக்கு தொகுதிகள் இருக்கும். எல்லா மாநிலங்களிலும் பிஜேபியோட பிரசன்ஸ் இருக்கும். சோ பிஜேபி இல்லாத தொகுதின்னு ஒண்ணு இருந்துடக்கூடாது, விதிவிலக்கான மாநிலங்கள்னு ஒண்ணு இருக்கக்கூடாது. பிஜேபி எல்லா இடத்திலும் இருக்கணும். அதுல இந்த தடவை டோட்டல் சவுத் இந்தியாவை கான்சென்ட்ரேட் பண்றாங்க. 2022 நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் ஹைதராபாத்ல நடந்தப்போ அங்க பிரைம் மினிஸ்டர் முன் வச்ச செயல் திட்டம், நகல் திட்டமே என்ன அப்படின்னா, தெலுங்கானா ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு நெக்ஸ்ட் அப்படிங்கிறது. இப்போ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே, கொஞ்சம் கூட சலிப்பே இல்லாமல் உழைத்து கொண்டு இருக்கிறார். ஓகே திரு கோலாகல சீனிவாஸ், நீண்ட கால அடிப்படையில் பிரதமருடைய வருகை இருக்கிறது, பெரிய கனவுகளோடு அப்படின்றீங்க. இணைந்து பார்வைகளை பதிவு செய்திருக்க நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.